நம்ம எல்லாருமே நம்மளுடைய நிலைமையை பார்க்குறோம். நம்முடைய எண்ணங்கள்ல, நம்முடைய பேச்சுக்கள்ல, நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய பார்வைகள்ல என்னென்ன குறை இருக்குது, அதை உணர்ந்து அந்த குறைகளை நிறைவேற்றிட்டு தேடணும். அப்படி நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா மற்றவங்க வாழ்க்கை பெருங்குற்றம், மற்றவங்களுடைய குறையெல்லாம் பெருங்குற்றம் ஆக்கிட மாட்டோம். ஏன்னா பணி வந்துடும், நம்மகிட்ட இதுதான் செய்யுது. யார்கிட்ட நம்ம எந்த குறையை பார்த்தாலும் குற்றங்களை பார்த்தாலும் அதை நம்மகிட்ட இருக்கிறது விதாச்சாரங்கள் உணர்த்துறதுக்காக தான். பெரும்பாலும் நம்ம கவனிக்கிறது இல்லை. அதனால அந்த கவனத்தை கொண்டுறதுக்காக மற்றவங்களுடைய குறையை காமிக்கும்போது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு பேசுறது இருக்குது. அவங்க தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணால் தெளிவாக சொல்கிற அளவுக்கு. அவங்க கோவப்பட்டாலும் தப்புன்னு சொல்கிறோம், அவங்க சட்டமாக பேசினாலும் தப்புன்னு சொல்கிறோம், அவங்க பெருமை கொண்டாலும் தப்புன்னு சொல்கிறோம், அவங்க புறாமப்பட்டாலும் தப்புன்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறத நம்ம உணர்த்த வர்றோம். நீங்கள் யார்கிட்ட எதை குற்றக்குறையாக பார்க்குறோமோ அது நம்மக்கிட்ட இருக்குது விகிதாச்சார வித்தியாசத்தில். அதனால் நம்ம அதை கவனித்து அதில் மீள விரும்பணும். நம்மளால் ஒரு காலம் மீள முடியாது. இந்த பாதை ரொம்ப லேசான பாதை, இறைவழி பாதை. நீங்கள் நம்ம எல்லாருமே நம்ம தவறை உணர்ந்து ஒத்துட்டு ஒப்படைச்சா போதும். என்கிட்ட இந்த குறை இருக்குது, நான் அடிக்கடி கோவப்படுறேன், அல்லது அவசரப்படுறேன், அல்லது நான் பெருமையோடு இருக்கேன், அல்லது நான் குழப்பத்தில் இருக்கேன், நான் சந்தேகத்தில் இருக்கேன். எல்லாருக்கும் மனசு சரியில்லைன்னு தெளிவாக தெரியுது. என் மனசு சரியில்லை, மனசு அமைதி இல்லை அப்படின்னு தெரியுது. மனசு சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு தெளிவு இருக்குது. அந்த மனசு சரிவனுடைய ஆற்றல் இறைவன் இருக்கிறது உணராமல் இருக்கும், அவன்கிட்ட ஒப்படைக்காமல் இருக்கும். உங்கள் மனசு அமைதி அடையணும், மனசு தூய்மை அடையணும், மனசு சமாதானம் அடையணும், மனசு நிம்மதி அடையணும் அப்படின்னு சொன்னால் அவனோட ஒப்படை. அவன் நினைச்சா மட்டும்தான் அமைதி, அவனோட ஒப்படைச்சா மட்டும்தான் நிம்மதி. ஏன்னா நீங்கள் உங்களுடைய பிரச்சனை தீர்க்க முடியாது, யாருடைய சுமை யாரும் சுமக்க முடியாது. எனக்கு நானே நன்மை செய்ய சக்தி எல்லாம் இருக்கும், யாருடைய பிரச்சனை தீர்க்க முடியாதுங்கிறது உணர்ந்து இறைவனை என்னை நீ பொறுப்பேற்று நடத்து, என்னை பொறுப்பு விட்டுறாங்க. அது மாதிரி என் மனைவியும் சந்ததி குடும்பத்தில் நீ பொறுப்பேற்று நடத்து. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரார்த்தனை இருக்கிறோமா அப்படின்னா பெரும்பாலும் பிரார்த்தனையோட யோசனை வந்து அதிகமாக இருக்கிறோம். எல்லாத்தையுமே நம்ம யோசனை பண்ணுறோமா, பிரார்த்தனை பண்ணுறோமா. பிரார்த்தனையில் வந்து அமைதி கிடைக்கும், யோசனையில் குழப்பங்கள் அதிகரிக்கும். நான் அது சரி பண்ணலாம், அது சரி பண்ணலான்னு சொல்லி நம்மளே திட்டங்களை போட்டு சில மனிதர்களை கொண்டு சில மருத்துவத்தில் கொண்டு வந்து சரி பண்ண நினைக்கும் போதெல்லாம் நமக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை அதிகரிச்சு. பிரார்த்தனையில் வந்து எந்த ஒரு தேவையும் அவனை ஒப்படைக்கும் போது அது நியாயமான தேவையாக இருக்கும் பொழுது அந்த தேவையை நீங்கள் நினைக்கிறமே எல்லாமே எடுத்து கொடுப்பான். அதுக்கு முன்னாடி அதை பயன்படுத்துறீங்கன்னா நமக்கு வேணும்.